சிவராத்திரி அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. கோபுரம் என்னது? கையா? கோவில் கோவில் சிவன் இருப்பார்ல, அந்த கோவில்ல தான் பண்ணான். இருக்கு லைட் எஃபெக்ட் இருக்கு இன்னும் கொஞ்சம். எங்க தனியா போனீங்களான்னு கேக்குறீங்க? மண்டபம் போனீங்களாவா? சிவராத்திரி அன்று ரொம்ப கூட்டங்க. பாருங்க சிவன் பார்வதி பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. என்னது சைடுல என்னது? This spectacular being is not of the past but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. தியானமா வர இருங்க. தியானத்துக்கு போலைங்க நானு. போகலான்ட்டு தான் போனேன். ஆனால் அங்கே லேட் ஆகிடும். இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க முடியாதுன்னு இப்படி வந்துட்டேன். இருட்டிடும்ட்டு. அவ்வளோதானா? முடிந்ததுன்னு நினைக்கிறேன். அது போலேங்க. நாங்கள் வந்தது சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு ஆயிடுச்சா. சரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் இருட்டிடும்னு சொல்லிட்டு நாங்கள் டைரெக்டாக இங்கே வந்துட்டோம். We are glad to announce that cultural offerings and Adiyogi Divya Darshanam will happen every day at 7 p.m. whenever the Adiyogi premises is open. கலை நிகழ்ச்சிகளும் ஆதியோகி திவ்ய தரிசனமும் ஆதியோகி வளாகம் திறந்திருக்கும் அனைத்து நாட்களிலும் நடைபெறும். நமஸ்காரம். Those of you who have not visited Dhyanalingam can visit now. Dhyanalingam will remain open until 8 p.m. அங்கே போனால் நல்லா இருக்குமா? எங்கே வந்து இதுவே பண்ண முடியலையே, டைம் ஓவர் ஆகி போச்சு. அதனால எப்படி வந்து தியானம் பண்ணுறது நைட் 8 மணி வரைக்கும் திறந்துருக்குமா? போகலாமா? உள்ள போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும். இப்போ போகலாமா? லைட்டை ஒன்று ஆன் பண்ணலையே. அவள் கை பிடிச்சிக்கோ. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதோட தூரம் போகையில் ரொம்ப பெருசாக தெரியுதுங்க சிலை. லைட் ஆன் பண்ணிட்டாங்க. ಅನಿಲ್ ಜೊತೆಗೆ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ